வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷன் பக்கத்துடன் தன்னோ நந்தி பிரசோயர். ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புரியேச குரு சுக்ர சனிப்பேச ராகவ கேதாவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிவிசிய. ஓம் அங்கிரகு பஞ்சபோத வசிவிசிய. ஓம் லங்குக்கு பஞ்சபோத வசிவிசிய. ஓம் நங்குமங்கு பஞ்சபோத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம். ஓம் சரவண பவாய் முருகா. இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, தனுசு லக்னத்திற்கு குரு பிரகஸ்பதி நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு ஜெனரலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குருவை பற்றி, ஏன்னா நான் 12 லக்னத்துக்கு இப்போ குருவை பற்றி நான் சொல்லிட்டு தான் பேசுகிறேன். ஓகேங்களா? அவரை பற்றி பேசும்போது குரு பிரகஸ்பதி நவகிரக கொள்கையில் ஒரு பூர்ண சுபகிரகம். ஓகேங்களா? அவரே நல்ல பொசிஷனில் நல்ல ஸ்தானத்தில் இருந்தால் மட்டும்தான் அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் கூட அந்த லக்னத்துக்கு நல்லது பண்ணுவார். சில லக்னங்களுக்கு நல்லது பண்ணுவார், சில லக்னங்களுக்கு கெடுதல் பண்ணுவார். அவரே பாதரீதியாக வருவார். ஓகேங்களா? அதனால குரு பூர்ண சுபகிரகம் தான். அவருக்கு சுபகிரக பார்வையுடைய சுபகிரகமாக இருக்கு, சுபத்துவமாக இருக்கு. அவருடைய பார்வைப்பட்ட இடமெல்லாம் புனிதத்துவம் அடையும், தோஷங்களை விளக்கும் ஒரு ஆற்றல் உள்ள ஒரு சுப பார்வை அவருடைய பார்வை. இவர் நம்ம சஞ்சீவி கர்மா பிராப்த கர்மா, எந்த கர்மாவின் அடிப்படையில் நம்ம பிறப்பெடுத்திருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பலாபலன்கள் நம்மளுக்கு அமையும். இதுதான் கடவுளோட படைப்பு. ஓகேங்களா? இவர் பார்த்தோம்னா இவருக்கு அதிதேவதை, இவருடைய தோஷங்கள் அதிகமாக இருக்கு. இவர் மூலமாகவும் நிறைய தோஷங்கள் வரும். ஓகேங்களா? இவரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுக்கு இவருடைய அதிதேவதைகளை வணங்குறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக வரும். ஓகேங்களா? இப்போ கேரளா மாநிலத்திலே எடுத்துக்கோங்க, சிவனை தான் அதிதேவதையாக வணங்குவாங்க, விஷ்ணுவை அதிதேவதையாக வணங்குவாங்க. இவங்களுக்கு தான் குருவோட பிரீத்தி எல்லா பரிகார பூஜையிலும் அங்கே செய்வாங்க. ஓகேங்க? நம்ம தமிழ்நாட்டில் இவருடைய அதிதேவதை இந்திர பகவான். இந்திர பகவானோட அதிதேவதை பார்த்தோம்னா பிரம்மா. ஓகேங்களா? பழைய நூல்கள் எல்லாம் பார்த்தோம்னா விஷ்ணு சர்வேஸ்வரனோட ரூபங்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. சர்வேஸ்வரன் ரூபங்கள் அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சேர்ந்த அதீத சக்தி தான் சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரனோட ரூபங்கள் 64. அதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சது வெறும் 3 தான் எனக்கு தெரியும், மற்றவங்களுக்கு நிறைய தெரிந்திருக்கலாம். ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தோம்னா தட்சிணாமூர்த்தி, நடராஜர், காலபைரவர். ஓகேங்களா? இப்போ நம்ம மக்கள் எல்லாருமே பார்த்தோம்னா குருவாக நினைத்தோ அல்லது பிரகஸ்பதிக்கு அதிதேவதை அப்படின்னு அவங்க தெரிஞ்சும் கூட அதாவது தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை வச்சுட்டு வர்றாங்க. இது ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலன்களை தரவுள்ளதான். தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. சிவனோட அதிரூபமான தட்சிணாமூர்த்தி வழிபாடு குருவுக்கு சிறந்த வழிபாடே. சரிங்களா? குரு தட்சிணாமூர்த்தி தேவர்கள் இந்த அகில உலகத்துக்கே குருவாக இருக்கிறார் தட்சிணாமூர்த்தி. ஓகேங்களா? பிரகஸ்பதிக்கு சேர்த்து தான் அவர் குருவா இருக்கிறார். ஓகேங்களா? அதனால நவகிரகத்தில் இருக்கிற குரு வழிபாட்டுக்கு நீங்க தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை நீங்க வச்சுக்கிறது அதி அற்புதமான பலன்களை கொடுக்கும். ஓகேங்களா? இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகேங்களா? சிலர் தவறா சொல்லிட்டு இருக்கிறாங்க, குருவுக்கு செய்ய வேண்டியதை தட்சிணாமூர்த்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அது கிடையாது. அது தட்சிணாமூர்த்தி குரு தேவர்களுக்கு குரு. ஓகேங்களா? தேவர்கள் வரிசையில் வர்றது நவகிரகம் தேவர்கள் தானே. ஓகேங்களா? அப்போ அவருக்கு அவர் குரு தான். ஓகேங்களா? அதனால அவரோட வழிபாடுகளையும் நம்ம வச்சுக்கலாம். அவரு அதிதேவதை. ஓகேங்களா? சர்வேஸ்வரனோட ஒரு ரூபம் தான் தட்சிணாமூர்த்திங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க தாராளமாக தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளையும் வச்சுக்கலாம், பிரகஸ்பதி வழிபாட்டை வச்சுக்கலாம். ஓகேங்களா? விஷ்ணு வழிபாட்டு கூட நீங்க வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஓகேங்களா? இப்போ பலன்களுக்குள்ள நம்ம போகலாம். பலன்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை நீங்க பார்த்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்க பார்த்து பலன் பெற்றா அதை விட சந்தோஷப்படுற என்ன தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? நான் சொல்றது கூட தெய்வீக வழிபாடுகள் மட்டும்தான் நான் சொல்லிட்டு வரேன். இப்போ எப்படி வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வழிபாடுகள் வச்சுக்கலாம், தவறு இல்லை அப்படின்னு சொல்லி பல நூல்கள் இருக்கிறதையெல்லாம் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறேன். அதே போல ஒவ்வொரு கட்டத்திலையும் குரு வர்றப்போ அவருக்கு மோசமான இடத்துல இருக்கிறப்ப சில பரிகாரங்கள் எல்லாம் சொல்லுவேன். ஓகேங்களா? அதனால வீடியோவை முழுசா பாருங்க. வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைச்சிக்கங்க. அப்போ தான் நான் போடுற நல்ல நல்ல தகவல் வீடியோலாம் உங்களுக்கு சேரும், அது மற்றவங்களுக்கும் போய் சேரும். ஓகேங்களா? அப்போ தான் யூடியூப் ப்ரொமோட் பண்ணும். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் இவருடைய வீடியோவை மக்கள் லைக் பண்ணி பார்க்குறாங்க, இவருடைய வீடியோவில் நல்ல கண்டென்ட் இருக்குது, நல்ல விஷயங்களை இவர் பேசுகிறாரு அப்படிங்கிறத யூடியூப் சஜஸ்ட் பண்ணும். நீங்கள் பாதியிலே ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டீங்கன்னா அதில் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க.
முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் ஜென்ரலாக நல்ல விஷயங்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறப்போ, உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்குறப்ப தான் நம்மளுக்கு குரு என்ன பொசிஷன் இருக்கிறாரு, என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு, அந்த நின்ற ஸ்தானாதிபதி என்ன பொசிஷன் இருக்கிறாரு பார்த்து துல்லியமாக சொல்ல முடியும். ஓகேங்களா? அதனால் வீடியோவை கடைசி வரையில் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ தனுசு லக்னத்துக்கு வந்து லக்னாதிபதி குரு தான். இவர் வந்து 4 குடையவராகவும் ஒருவர். ஓகேங்களா? அவர் வந்து நம்ம லக்னத்திலேயே தனுசு லக்னத்திலேயே அமரும்போது பார்த்தோம்னா தாயார் மூலமாக அனுகூலமான தாய் ஸ்தானம், வித்தை ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், குலதெய்வத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் அதுதான். 4ஆம் இடம் 5ஆம் இடம் ரெண்டுமே வரும். ஓகேங்களா? கற்புஸ்தானம். ஓகேங்களா? வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் இது அனைத்துக்குமே 4ஆம் இடம். லக்னம்ங்கிறது வந்து அவரை பற்றி சொல்லக்கூடியவர், அவருடைய உடல் அமைப்பு ஆரோக்கியம் இதை பற்றி சொல்றது. இவர் வந்து லக்னத்திலே ஆட்சி விளம்பும் போது தீர்க்காய அமைப்பு ஏற்படும், நன்மைகள் ஏற்படும், புத்தி கூர்மை ஏற்படும், தெளிவான சிந்தனைகள் ஏற்படும், ஆன்மீக பற்று ஏற்படும். குரு வந்து ஒரு ஆன்மீக கிரகம், பூர்ண சுப கிரகம். ஓகேங்களா? நல்ல எண்ணங்கள், நல்ல புத்திகள், நல்ல சிந்தனைகள் எல்லாம் ஏற்படும். அற்புதமான பலன்களை கொடுக்க வல்லது குரு வந்து தனுசு லக்னத்திலேயே இருக்கிறப்ப. அவர் வந்து 2ஆம் இடம். அடுத்தது பார்த்தோம்னா மகர லக்னத்துக்கு லக்னாதிபதியும் 4 உடையவரும் வந்து நிற்கும்போது, குரு நிற்கும்போது தனுசு லக்னத்துக்கு பார்த்தோம்னா அங்கே நீச்சமாகிறார். ஓகேங்களா? நீச்சமாகி சனியும் செவ்வாயும் சேர்ந்து நீச்சமங்க ராஜ்யங்கிற அமைப்பில் நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அது சனியினோட நிலையை பொறுத்து, சனீஸ்வர பகவான் என்ன ஸ்தானத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்து 2ஆம் இடத்துல மகரத்தில் குரு நிற்கிறப்போ என்ன பலன்கள் அப்படிங்கிறது கணிச்சதை சொல்ல முடியும். தனிச்சு நின்றாருன்னா கொஞ்சம் கஷ்டங்கள் அதிகமாகும். ஓகேங்களா? பணத்துக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாகும், வீடு வாசல் சொத்து இது மூலமாக பிரச்சனைகள் ஏற்படும், தாய் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். அது நீச்சமங்க ராஜ்யம் அமைப்பில் அமர்ந்தாருன்னா நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது 3ஆம் இடம் தைரிய வீரிய வெற்றி ஸ்தானத்தில் நிற்கும்போது சனியோட வீடு, சனீஸ்வர பகவானோட வீடு, ஒரு ஆவரேஜான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் வரும்போது நல்ல முன்னேற்றம் ஏற்படும், வீடு வாசல் சொத்து சுகம் ஏற்படுறது, தாயாரோட அன்பு அரவணைப்பு கிடைக்கிறது, நன்மைகள் மிகுதியாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்ல யோக பலன்கள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? திரளான சொத்துக்கள் எல்லாம் சேரும். ஓகேங்களா? பூமி யோகங்கள்லாம் நல்லா ஏற்படும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். 4ஆம் இடத்துல ஒரு ஆட்சி பலம் வர்றாரு இல்லையா, அதனால அதே அற்புதமான அமைப்புகள் ஏற்படும். ஓகேங்களா? அடுத்து 5ஆம் இடம் பூர்வீ ஸ்தானத்தில் அவர் நிற்கும் போது மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். செவ்வாய் வந்து பிரதான நண்பன், யோகாதிபதி வேற தனுசு லக்னத்துக்கு, நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சூப்பராக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 6ஆம் இடம் லக்னாதிபதியும் 4 பேர் 6ஆம் இடத்துல நிற்கும் போது பார்த்தோம்னா இவருக்கு லக்ன ருணரோண சத்து ஸ்தானம். அது பார்த்தோம்னா உடல் பாதைகள், உடற்பிடிகள், சண்டை சச்சரவு, போராட்டம், பிரிவினைகள், மண்மனையின் மூலமா பிரச்சனைகள் ஏற்படுறது, வண்டி வாகனம் மூலமா செலவுகள் ஏற்படுறது, இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? ஏன்னா 4ஆம் இடம் கட்டடங்கள் சொல்றது, பில்டிங். அந்த 6ஆம் இடம் சத்துருஸ்தானம் வந்து கட்டடங்கள் சொல்றது, பில்டிங். சுக்கரனோட வீடு, சுக்கரனோட காரகத்துவத்தில் எல்லாமே நம்மளுக்கு பிரச்சனைகளாக ஏற்படும். ஓகேங்களா? குரு அங்கே நிற்கும் போது 6ஆம் இடத்தில் நிற்கும் போது. அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் இடத்துல 4 லக்னாதிபதி 4 குடையவர் 7ஆம் இடத்தில் நிற்கும்போது அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்க லக்னத்தை அவர் குரு பார்ப்பார். ஆயுள் தீர்க்காய அமைப்பு ஏற்படும், மனைவின் மூலமாக சொத்து சுகங்கள் ஏற்படும், அது மனைவி ஸ்தானம், சொத்து சுகங்கள் ஏற்படும், கல்வியில் திரளான முன்னேற்றங்கள் ஏற்படும், கல்வியில் நல்ல யோகம் ஏற்படும், படிப்பு ஞானம் இதெல்லாம் ஏற்படும், நல்ல நுண்ணறிவு ஏற்படும், நல்லா இருக்கும். ஏன்னா புதன் வந்து கல்விக்கு நல்ல அதிபதி, கல்வி நல்ல புத்தி கூர்மைக்கு அதிபதி. அந்த மாதிரி ஒரு புத்தி, அறிவு, தெளிவான சிந்தனைகள் எல்லாம் 7ஆம் இடத்தில் ஏற்படும். பாதக ஸ்தானம் தான், ஆனால் அந்த ஸ்தானத்தின் அடிப்படையில் அவருக்கு வந்து நன்மைகள் கூட வல்லவர். லக்னத்தை பார்ப்பார், லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கறது ஒரு யோகம் தானே, அதனால நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது பார்த்தா 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல வந்து 4 லக்னாதிபதி 4 குடையவர் வந்து 8ஆம் இடத்துல வந்து உச்சமாகிறது வந்து அந்த அளவுக்கு சிறப்பில்லை, கொஞ்சம் கஷ்டங்கள் மிகுதியாக நடக்கும். ஓகேங்களா? லக்னாதிபதி போய் லக்னாதிபதி யோகாதிபதியாக இருந்து அவரே வந்து 4 குடையவனாக இருந்தால் 8ஆம் இடத்துல அமையும் போது வீடு வாசல் சொத்து மூலம் கடன் பிரச்சனைகள் ஏற்படும், உடல் உபாதைகள் ஏற்படும், உடல் பிடிகள் எல்லாம் ஏற்படும், ஒரு தீய பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் குரு பிரீத்தி, குரு பரிகாரங்கள் செஞ்சுக்கிறது இல்லாத சந்திரன் திங்களூர் ஸ்தலத்துக்கு போய் வழிபாடுகள் வச்சுக்கிறது ஒரு அற்புதமான பலாபலங்களை தரும். 6ஆம் இடத்துல இருக்கும்போது சுக்கரன், கஞ்சனூர் சுக்கரனை வழிபாடு, சுக்கரனையும் குருவையும் வழிபடணும். அதே மாதிரி 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் வர்றப்போ அஷ்டமஸ்தானத்தில் உங்களுடைய ஜாதகத்தோட சுய ஜாதகத்தில் குரு இருந்துட்டா நீங்கள் வந்து திங்களூர் வழிபாட்டிலே வச்சுக்கணும், சந்திரபாவன் வழிபாடு செஞ்சுக்கணும், திருப்பதி வெங்கடாஜபதி தரிசனம் பண்ணுறது, இந்த மாதிரி வழிபாடுகள் வைக்கும்போது சந்திரனோட காரகத்துவம் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது திருப்பதியில். ஓகேங்களா? அதனால அங்கே போய் வழிபாடுகள் செய்யும்போது இந்த அஷ்டமஸ்தான லக்னாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் போய் மறையும் போது அதுக்குண்டான ஒரு தீமைகள் குறைஞ்சி ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? அடுத்தது வந்து 9ஆம் இடம் பாகிஸ்தானத்தில் போய் குரு நிற்கும் போது 4 லக்னாதிபதியும் 4 குடையவரும் போய் அங்கே 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் அமரும் போது மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும்.
இப்போ அந்த இடத்துல நிற்கும்போது சூரிய நாராயண கோயில் வழிபாடுகளை செஞ்சுட்டோம்னா இன்னும் மிகுதியான ஒரு நற்பலன்கள் நடக்கும். தந்தையார் மூலமாக சொத்துக்கள் சேர்றது, வீடு வாசல் மண்மனை இவையெல்லாம் ஏற்படுறது, ஒரு நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம். 10ஆம் இடத்துல வந்து குரு நிற்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு நற்பலன்கள் மிகுதியாக தான் நடக்கும். 10ல் நின்றால் பதவி போகும்பாங்க. ஆனால் அதை விட 10ஆம் இடத்துல அவர் நிற்கும் போது ஒரு நல்ல நன்மையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி கேந்திரஸ்தானத்தில் நிற்கிறது யோகமே அப்படிங்கிற அடிப்படையில் நன்மைகள் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதன் வந்து நல்ல பொசிஷன், புதன் வந்து கூட சேர்ந்து உச்சபலத்தோடு இருந்தாங்கன்னா நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா. அடுத்து 11ஆம் இடம் துலாத்தில் இருக்கும்போது சுக்கரனோட வீடுதான லாபங்கள் மேன்மையாக இருக்கும். கட்டணங்கள் மூலமாக, மண்மனை மூலமாக, இவர் ஜாதகர் மூலமாக, உழைப்பின் மூலமாக நல்ல பலன்கள், நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அதே அற்புதமான பல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 11ஆம் இடம்ங்கிற ஸ்தான பலத்தின் அடிப்படையில் நன்மைகள் மிகுதியாக நடக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம். இந்த விரயஸ்தானத்தில் உச்சகத்தில் நிற்கும் போது பார்த்தோம்னா கொஞ்சம் சுப விரயங்கள் அதிகமாக ஏற்படும். செவ்வாய் வந்து நண்பன் அப்படிங்கிற முறையில் பார்த்தோம்னா லக்னாதிபதி பார்த்தோம்னா 4 குறையும் வந்து இங்கே மறையிறப்போ ஒரு ஆவரேஜான பலாபலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓரளவுக்கு மீடியமாக நடக்கும். ரொம்ப கெடுபலன் இல்லாமல் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஓகேங்களா. குரு பகவான் இப்போ 12 ஸ்தானத்திலையும் நின்ற பலாபலன்களை பொதுவாக நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைத்துங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும் அப்படின்ட்டா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.